பூரா விசாரிச்சுட்டேன். வந்தவர் கதை சொல்ல தான் வந்திருக்காரு. பேர் குஞ்சு குரூப், ஒய்ஃபோட வந்திருக்காரு. ஹீஸ் ரூல்ட் அவுட். கப்பலோட பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் பார்த்துட்டேன். இனிமேல் யாரும் வந்து ஜாயின் பண்ணுறதா ப்ரோக்ராம் இல்லை. ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு படுக்க போய்ட்றாங்க. காலையில் 5:30 மணிக்கு ஜிம் அப்பாயின்மெண்ட்டு, அரௌண்ட் 8:30க்கு பியூட்டி பார்லர் அப்பாயின்மெண்ட்டு. இப்படி போகுது அட்டவணை. நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை சார். இது நிஜமாவே ஒரு பழைய பள்ளித்தோழியோட ஹாலிடே தான். தவிர நான் ஒட்டு கேட்க முடிஞ்ச வரையிலும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து அம்பு உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏதாவது சின்ன கன்ஃபியூஷன் ஊழல் இருந்திருக்கலாம். பட் சர்டிஃபிகேட் கொடுக்க நான் யாரும் இல்லை. எனக்கு என்னமோ அவங்க நல்ல பொண்ணுன்னு தோணுது சார். தட்ஸ் வாட் ஐ திங்க். என்ன கொஞ்சம் திமிராக பேசுறதுனால சந்தேகம் வருது, அவ்வளோதான். சூழ்ச்சி பண்ணுறவங்களுக்கு திமிர் கட்டுப்படி ஆகுது சார். இந்த உலகத்தில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு திமிர் தான் சார் வேலையே. அது இல்லைன்னா மேஞ்சிருவானுங்க. You know what? Thank you for the advice. Bye. இந்த குரூப் திடீர்னு எப்படி வந்து சேர்ந்தாரு? பிரதர் நான் ஷிப்ல ஷெஃபா வர்க் பண்றாராமா. டோன்ட் வரி, இந்த ட்ரிப் பூரா he won't bother you. ஆண்டி ஃபோன் அடிக்குது. கேக்குது, நீ தூங்க போ. ஓ அவரா? என்ன ஊடலோ? பேசு பேசு பேச தெரியும். நான் ஊமை இல்லை. ஹலோ சொல்லு, சண்டை படம். ஓகே போ போய் பேசு. ஏன்? நான் தான். சாரி பேபி, நீ கோவமாக இருக்கியோன்னு நான் நினச்சேன். இல்லை. இல்லையா? Really? I just wanted to say I'm really, really sorry, அம்பு. நான் ஒரு கழுதி இழந்திருக்கேன், எதுக்குன்னு தெரில. பட் ஐம் சாரி. இன்னொரு விஷயம், இனிமேல் இந்த ஹாலிடேயில் நீயா எனக்கு ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ, ஐ ப்ராமிஸ். ஏன் தெரியுமா? பிகாஸ் அம்பு, ஐ ரியலி ரியலி லவ் யூ. என்ன சொல்றது? தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ லவ் யூ. What more do you want me to say? எப்போ ஃபோன் பண்ணுவேன்? ஓ அதுவா? சரி கூப்பிடுறேன். எப்போ? Promise. Okay? ஓகே. Good night. Miss you. Me too. You know what? No no, tell me என்னாச்சு? தெரியல, ரொம்ப ஸ்வீட்டா பேசினாரு. தண்ணியா? சிச்சி பாவம், பேசும்போதே தெரியும் சூப்பர் அண்ட் ஸ்வீட். பட் he said காமத்து பால்னா வெளில போய் பேசு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் இருந்தாலும் வெளில போய் பேசலாம். ஏன்னா நான் பேசலையே இருக்கும்ல. இவன் திருடன். சி அசந்து தூங்குது ரெண்டும். ட்ராவல் வேற பாவம். அவள் படுத்தோடனே தூங்கிடுவா. ஆனால் இவன் சாதாரணமாக தூங்க மாட்டான். ஆனால் குழந்தைங்க தூங்குதா இல்லையான்றது அம்மாவுக்கு தான் தெரியும். அது ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கு குழந்தைங்களுக்கு கூட தெரியாது. என்ன ட்ரிக் அது? அதுவா, நிஜமாவே தூங்குற குழந்தைக்கு லேசாக கால் கட்ட விரல் ஆடும், ஹார்ட் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியா? என்ன பாரு. பத்தியா, பாவம் தூங்கிட்டான். நம்ம பேசலாம். பார்த்தல என் வளர்ந்து தெரியாமவே என்ன பாடுபட்டுவானோ. ஆக்சுவலி இட்ஸ் கியூட். கியூட் தான், கரெக்டாக ஹேண்டில் பண்ணா ஆம்பளைங்க கியூட் தான். யூ ஆர் ரைட் இன் a way. சரி, என்ன சொன்னார் மாப்பிள்ளை? He said sorry, ரொம்ப பேடாக நடந்துட்டேன். I love you, blah blah. Enjoy your holiday and call me. ஓ இஷ்டம், எப்போ தோணுதோ அப்போ கூப்பிடு எட்ஸெட்ரா. பட் அவர் டோனே மாறி இருந்தது. தண்ணியெல்லாம் இல்லை. he was sincere. ஓகே குட். அவ்வளோதான். உள்ள பார்த்தல எப்படி கால் கட்ட வரல ஆட்டினான்னு, இதே மாதிரி மாப்பிள்ளை தலையும் ஆட்ட வைக்க முடியும். தூங்கும் போதா? படி பேக் முடிச்சுட்டு இருக்கும் போதே. ஐ நோ வாட் யூ திங்க். ஏன் உன் புருஷன் தலையாட்ட வைக்க முடியலன்னு கேட்காத. எல்லாம் லேட்டாக தான் புரிஞ்சுது. இதெல்லாம் புரியும் போது இட் வாஸ் டூ லேட். பட் நோ ரிக்ரெட்ஸ். உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், தூங்கிட்டியா?